ஹாய் த ஸ்வீட் ஹார்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் சேஃப் அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்குக்கான ஒரு ஒன் ஷாட். ஸோ இது வந்து மேரிட் டு மை மாமா. ஸோ எனக்கு ஒன் ஷாட்டுன்னு சொல்லிட்டு திரும்ப த ஹவுஸ் ஃபுல் ஆஃப் டார்க்னஸ் மாதிரி பார்ட் ஒன் பார்ட்டு போயிடுமா, நம்ம வெயிட் பண்ணணுமா? இல்லைடா, அந்த மாதிரி இல்லை. இது ஏதோ 30 மினிட்ஸ்க்குள்ளே தான் போகும். ஏன்னா அதுக்கு மேலே என்னால் பேச முடியாது, எது வரைக்கும் போகும்னு எனக்கும் தெரியாது. ஸோ ஹெட்செட் வியர் பண்ணிடுவாங்க. லெட்ஸ் கெட் இன்டு இட். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனே பார்த்தோன்னா ஒரு வீடு தான் காட்டுறாங்க. அந்த வீட்டில் 2 அம்மா பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் லலிதா, நம்ம பேசி வச்ச மாதிரி நம்ம 2 பையங்களுக்கும் கல்யாணம் பண்ணிடலாமா? ஆமாம் ஆமாம் லக்ஷ்மி, நம்ம பண்ணிடலாம். அப்போ தான் இவங்க பெரியவா ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்களா பண்ண மாட்டாங்களான்னு யாருக்கு தெரியும். நம்ம இப்போவே பண்ணி வச்சாதான் சரியாக இருக்கும். ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்ட் தான். ஸோ இவங்க 2 பேரும் இதே மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ ஒரு ரூமில் பார்த்தோன்னா ஒரு 2 சின்ன பையங்க ஸோ அந்த 2 சின்ன பையங்களும் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு பையன் பன்னி சொல்லு கரடி, என்ன ஆச்சு? எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் பெரியவா ஆனதுக்கப்புறம். கரடி, நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஒன்று கல்யாணம் பண்ணிக்காம நான் வேறு யாரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், நீயே சொல்லு. ஆமாம் பன்னி, நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். ப்ராமிஸ் பண்ணி நீ எனக்கு கல்யாணம் பண்ணிப்பா. ஓகே கரடி. ஸோ இவங்க 2 பேரும் அதே மாதிரி ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சைடு கட் பண்ணிட்டு வந்தலாம். இவங்க 2 பேரும் அம்மாவோட சைடு. ஸோ இவங்க 2 பேரும் இப்படியே பேசுகிறாங்க. சரி லலிதா, அப்போ நம்ம இவங்க 2 பேரும் அப்பா கிட்ட பேசி வச்ச மாதிரி தான் நம்ம 2 நாள் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாமா, வீட்டோடு செஞ்சுக்கலாம். சரி லக்ஷ்மி, வச்சுக்கலாம். ஸோ இவங்க 2 பேரும் இப்படியே பேசியிருந்துருக்காங்க. ஸோ இப்படியே டைம்ஸ்க்கு பார்க்கறது 2 நாள் கழிச்சு வீட்டில் வந்து சிம்பிளாக தான் பட் அழகாக பூனால் டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு கல்யாணம் வந்து நடக்கிறது. யாருக்கு? நம்ம டெக்குக்கு நடக்கிறது. ஸோ இவங்க வந்து ரொம்ப க்யூட்டாக சின்ன பசங்க மாதிரி இருந்துட்டு க்யூட்டாக வந்து ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சிம்பிளாக தான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் சீக்ஸை கிஸ் பண்ணிக்கிறாங்க. 2 பேர் கிஸ் பண்ணதுக்கப்புறம் ஹாய், நமக்கு கல்யாணம் ஆகிட்டா பன்னி. ஆமாம் கழுதி, நமக்கு கல்யாணம் ஆகிடுது. ஸோ இவங்க 2 பேரும் இதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எங்களோட அம்மா வந்து சொல்கிறாங்க, ஜேகே சொல்லுங்கம்மா, வா 2 பேரும் ஒரு சில சம்பிரதாயம் இருக்குது, அதெல்லாம் பண்ணணும்ல. சரிம்மா, சம்பிரதாயம்மா பண்ணு. இவங்களுக்கு இப்படியே சோஃபாவில் வந்து உட்காராங்க. ஜேகே, இது பாரு, இது பனானா வாழைப்போ, இது எடுத்து நீ பாதி சாப்பிட்டு தேங்கு கொடுக்கணும். சரிம்மா. ஜேகே வந்து பாதி இது சாப்பிட்டுதான். ஸோ அதுக்கப்புறம் தேங்கு கொடுத்துறா. தேங்கு வாய்த்தோட திஸ் இஸ் ஸோ டேஸ்டி பண்ணி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் திஸ். ஓ நிஜமாவா? தேங்கு இது இனிமேல் நீ பன்னிக்கு கூட பாதி சாப்பிட்டு. சரி ஆண்டி. இன்னும் ஆண்டி இல்லைடா, அத்தை. எதுக்கு நீ ஆண்டி கூட? எனக்கு அப்படி தான் நல்லது ஆண்டி. சரி சாப்பிட்டு கொடு. ஸோ இப்படியே தேங்கு வந்து பாதி சாப்பிட்டு ஜங்குக்கும் சாப்பிட்டா. ஸோ இப்படியே சாப்பிட்டதுக்கப்புறம் சம்பிரதாயம்லாம் முடியுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவங்க அம்மா கூட தூங்கிடுறாங்க. அதெல்லாம் நடக்குது, ஏன்னா சின்ன குழந்தைங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து காலையில் ஆனதுக்கப்புறம் வந்து சொல்கிறாங்க, ஜேக்கோட அம்மாவும் வந்துட்டு அது வந்து லக்ஷ்மி சொல்லு லலிதா, என்னாச்சு? அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் கொஞ்சம் அப்ராட் வரைக்கும் போயாகணும். ஓ அப்படியா? சரி, கல்யாணம் தான் இடத்துல, நீங்கள் போயிட்டு வாங்க, வரத்துக்கு கொஞ்சம் வருஷம் ஆகலாம். சரி பரவாயில்ல, தேவங்க ஜாக்கிரதையாக பார்க்கலாம். சரி. இப்படியே இவங்க 2 பேரும் பேசியிருந்துக்காங்க. அதுக்கப்புறம் தேவங்க சைடு பார்க்கலாம், தேவங்க சைடு ஜங்குக் சைடு. ஸோ தேவங்க சைடு பார்த்தோன்னா இப்போ தேவங்க வந்து பண்ணி என்னை விட்டு போடுவா. ஆமாம் கருதி, நான் போகிறேன். ஆனால் நீ கவலைப்படாத, நான் பெரிய வானத்துக்கப்புறம் நல்லா படித்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம். சரி பண்ணி, ஆனால் அது போகிறதுக்குன்னா இப்படி என்னோட செயின் வச்சுக்கோ. ஸோ இப்படியே வந்து தேவங்க வந்து அவனோட செயின் வந்து கைக்குலேருந்து லாக்கெட் செயின் வந்து கொடுத்து பன்னிக்கு மாட்டிவிடா. ஸோ பன்னி வந்து இந்த நீ என்னோட செயின் வச்சுக்கோ ஞாபகமா, இது எப்போதுமே நம்ம கழுத்துக்குள்ளதுக்கு எப்போதுமே நான் ஞாபகம் வச்சுக்கோ. சரி பன்னி. இப்படியே இவங்க 2 பேரும் பேசுறதுக்காக இப்போ தேவங்க வந்து அவங்க அம்மா கூட வந்துடா வெளியில். ஸோ ஜென்னுக்கு வந்து அவங்க அம்மா கூட வந்து டாட்டா காய்ச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படியே வந்து கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிறது, ரொம்ப ஸ்கிப் ஆகிறது, நிறைய வருஷங்கள் ஆகிறது. ஸோ நிறைய வருஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு வீட்டில் தான் காட்டுறாங்க. ஒரு வீட்டில் ஒரு பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கு. ஸோ அவள் தூங்கிட்டு இருக்கும் போது அவனோட அம்மா வந்து தேவம் அம்மா சொன்னம்மா, எதுக்கு காலையில் எழுப்பிட்டுருக்கா? ஏன்னா காலையில் எழுப்பிட்டுருக்கு, எனக்கு 10 மணி ஏற்கனவே ஆயிருக்கு. ஏன்னா காலேஜ் எப்போ பார்த்தாலும் லேட்டாகவே போயிருக்கா, கொஞ்சம் கூட எனக்கு விவசாயே இல்லையா? நான் காலேஜுக்கு சீக்கிரமாக போகணும். ஐயோ அம்மா, எனக்கு அந்த காலேஜே பிடிக்கிறது, ஏதோ படிக்கிறதுக்காக போயிட்டு எனக்கு படிப்பே பிடிக்கலாமா.
தேன் இப்போ நீ மரியாதையாக காலேஜ்க்கு கிளம்புறியா இல்லை? சரிம்மா கிளம்புற கத்தாரி வந்து எனக்கு ஒரு மில்க் ஷேக் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எருமாடு மாதிரி வயசாகுது, ஆனால் இப்போ பாரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். சரி நான் எடுத்துன்னு வரேன், இப்போ போய் நீ காலேஜ் கிளம்பு. சரிம்மா. தேவங்க வந்து அப்படியே காலையில் கடுப்பாக வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆனதுக்கப்புறம் கீழே வரா. அம்மா என் மில்க் ஷேக். இந்தா தேவம் இது எடுத்துக்கோ. சரி இப்படியே வந்து தேவங்க வந்து மில்க் ஷேக் குடிச்சிட்டு அவன் வந்து காலேஜுக்கு கிளம்புறான். ஸோ காலேஜ் சீன் பார்க்கலாம். ஹாய் ஜிமி. ஹாய் தேவங்க. இன்னும் ஒரு மாதிரி வர. ஐயோ எனக்கு இந்த காலேஜே பிடிக்கல ஜிமி. சரி தேவங்க இன்னும் 2 வருஷம் தானே படித்து முடிச்சுட்டு போயிடலாம். அதுக்கு நீ இவ்வளோ அதான். ஐயோ ஜிமின். சரி ஜிமின் வா போகலாம், வா நம்ம ஏதாவது சாப்பிட போகலாம். ஐயோ இல்லை தேவம் இன்னைக்கு ஏதோ ப்ரொஃபஸர்லாம் வர போகிறாங்க, வா புது ப்ரொஃபஸர் வந்து அதுக்கு நான் என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணுறது, வா நம்ம சாப்பிடலாம். ஐயோ தேவம் அந்த சட்டமன்ற எப்படியோ வருவான், நம்ம இல்லைன்னா ஏற்கனவே கார்டன் அடிப்பா. ஸோ வந்து போகலாம். ஸோ வந்து நம்ம போய் அவனோட கிளாஸ் அட்டன் பண்ணிடலாம். ஐயோ ஜிமின். சரி ஜிமின் வா போகலாம். சரி இப்படியே அவங்க 2 பேரும் பேசியதுக்கப்புறம் அவங்களோட கிளாஸ்க்கு போகிறாங்க. கிளாஸ்க்கு போனால் ஃபஸ்ட்டு கிளாஸ் முடிஞ்சிடுது, செகண்ட் கிளாஸும் முடிஞ்சிடுது. இப்போ 3rd கிளாஸு சட்டமன்ற வரா. ஐ மீன் அவங்களோட பிரின்சிபல் வராங்க. ஸோ இப்போ வந்து குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். எல்லோரும் குட் மார்னிங் சொல்கிறேன் எக்ஸப்ட் தேவங்க தூங்கிட்டு இருக்கோம். ஐ செட் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ வந்து ஜிமின் வந்து இவங்க இந்த சட்டமன்றம் ஒன்று தான் கோவத்தில் பார்க்குறது. ஐயோ ஜிமின் யார்? ஐயோ இந்த சட்டமன்றம் என்ன? குட் மார்னிங் சார். ஏதோ ஒன்று. ஓகே இப்போ உங்களுக்காக ஒரு புது ப்ரொஃபஸர் வந்து அந்த சயின்ஸ் ப்ரொஃபஸர் முன்னாடி இருக்க ப்ரொஃபஸர் என்னடா பண்ணீங்களோ தெரியாது, அவர் வந்து விட்டுட்டு போயிட்டார். ஆனால் இந்த ப்ரொஃபஸர் அந்த மாதிரி இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி. இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பார். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு பாடம் கற்றுக்கிட்டா கூட போகிறேன். யார் இருந்தால் எனக்கு என்ன, நான் நல்லா தூங்கணும். சரி சார் சீக்கிரமாக காட்டுங்க, நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. மற்ற ஸ்டூடெண்ட்லாம் சொல்லுவோம். இதோ வராங்க. மிஸ்டர் ஜான் உள்ளே வாங்க. சரி இப்படியே வந்து ஒரு பையன் வரா, ரொம்ப ராக் மாதிரி ரொம்ப கோல்டாக வரா. கோட் சூட்லாம் போட்டு பர்ஃபெக்டாக ப்ரொஃபஸர் லுக்கில் வரா. பிளாக் சூட்லலாம் வந்துட்டு குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இன்னும் இந்த ப்ரொஃபஸரோட வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது. குட் மார்னிங் சார். தேவங்க வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகிடா. ஸோ தேவங்க வந்து ஏஞ்சிச்சு குட் மார்னிங் சார். ஓகே சார் நான் எங்களை பார்த்துக்கிறேன். ஓகே மிஸ்டர் ஜான் நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் இன்னும் கிளம்புறேன். ஓகே சரி இப்படியே வரணும் வந்து அந்த சட்டமன்ற போயிடான். ஸோ இப்போ வந்து ஜொங்கோக்கு பார்த்தா அவங்க எல்லாரையும் ஒரு மாதிரி கிளேர் விட்டு தேவங்க மட்டும் நல்லா கிளேர் விட்டா நல்லா பார்த்துக்கிட்டோம். ஓகே ஓப்பன் யூர் புக்ஸ். அப்படியே அவன் வந்து சார் நீங்கள் நேம் ஐ டோன்ட் ஃபக்கிங் கேர், ஐம் சாரி. ஓப்பன் யூர் புக்ஸ். அப்படியே அவன் புக் ஓப்பன் பண்ணிட்டு ஓகே இன்னைக்கு நம்ம படிக்க போகுது செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் இன் ஹியூமன் பீங்ஸ். சார் அந்த சாப்டர் முடிஞ்சிடுது. ஓ அப்படியா, பட் நம்ம திரும்ப படிக்க போகிறோம். பட் சார் அந்த சாப்டர் முடிஞ்சது இப்போ தேவங்க வந்து போகுது. அதான் எல்லோரும் சொல்கிறாங்களே சார் அந்த சாப்டர் முடிஞ்சது முடிஞ்சது அப்படியே நீங்கள் எல்லோரும் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. ஓ எனக்கு அவ்வளோ திமிட மிஸ்டர் தேவம். என் பேர் சார் அதுவும் எனக்கு தேவையில்லாத விஷயம், ஆனால் உனக்கு இவ்வளோ பேசுறது. சரி சொல்லு. இப்போ காமன் சேஞ்ச் சொல்லு. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸில் ரிப்ரொடக்ஷன் ஆகும்போது, செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன் ஆகும்போது சார் அது வந்து சொல்லு. சார் அது வந்து பாய்ஸில் வந்து சார் ஹேர் க்ரோத் ஆகும், வாய்ஸ் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் கேர்ள்ஸில் வந்து பாடி இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், நிப்பிள்ஸ் டார்க் ஆகும் அண்ட் மென்சுரேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓ ஓகே நெக்ஸ்ட் கொஷின் உனக்கு தான். சரி சொல்லு. ஹவு வி டூ பர்த் கண்ட்ரோல் இன் செக்ஷுவல் டைம். சார் அது வந்து எனக்கு தெரியாது. ஓ வாய் மட்டும் கீழது, ஆனால் இம்பார்ட்டண்டான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண தெரியல. ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப். சார் மிஸ் நிற்கணும். ஓகே ஓகே கிளாஸ். எனக்கும் மற்றவங்க பற்றி கவலை இல்லை. இப்போ நம்ம படிக்க போகிறது மென்சுரேஷன். இன் ஃபீமேல் மென்சுரேஷன் ஓவரிஸ் ரிலீஸ் ஓவம் ஆர் எக்ஸ் once every 28 days from the age of puberty. What do you mean by puberty, Mr. Theon? Puberty-na என்ன சார்? அது வந்து வாய் மட்டும் கீழே தெரியுது. ஒரு பியூபர்ட்டி தெரியாது. இது ஒரு 9th கிளாஸ்க்கு ஸ்டூடெண்ட்டு கூட தெரியும், ஆனால் உனக்கு தெரியாது. காலேஜில் வந்து வெக்கமா இல்லை இப்படின்னு ஜொங்குக்கு வந்து ரொம்ப கத்திடுறாரு. ஸோ எல்லோரும் பயந்துடுறாங்க. இப்படி அவருக்கப்போ சரி இப்படியே வந்து அவரோட கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் சொல்லித்தராரு. கோல்டாக தான் சொல்லித்தராரு, சிரிக்கவே மாட்டேங்க ரோபோட் மாதிரி. தேவங்க வந்து கோவத்தை நின்றுண்டே கிளாஸ் பண்ணுறான். ஸோ இப்படியே கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் வந்து கேன்டீனுக்கு வந்துடுறாங்க. ஸோ கேன்டீனுக்கு வந்து பார்த்தா ஜிம்மின்னு சொல்கிறேன். என்ன தேவை அந்த ப்ரொஃபஸரை நான் ரொம்ப திட்டிட்டோம். எனக்கு ரொம்ப காண்டமாயிடாதான் ஆகுது. விடு அந்த ப்ரொஃபஸருக்கு இருக்குது.
நான் அவரை பார்த்துக்கிறேன். இப்படியே எங்கள் 2 பேர் பேசிட்டு காலேஜ் முடிஞ்சது. தேவங்க வந்து அவனோட வீட்டுக்கு வந்துடுறான். ஸோ தேவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா என்ன தேவம். ஸோ தேவங்களோட அம்மா வந்து என்ன வச்சு தேவங்கி ஒரு மாதிரியாக இருக்கும். ஐயோ அம்மா இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஸர் வந்து அளவு காண்டு சொன்ன சொல்லிடுமா, எனக்கு ரொம்ப கிட்ட வார்த்தையாக வருது. அவர் ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணார். ஐ மீன் கொஸ்டின்லாம் கேட்பாரு. நான் என்ன பெருசாக சொல்லிட்டேன், படித்த பாடம் ஆயிரத்துன்னு சொல்லிட்டு ஆயிரத்து வேறு பாடம் சொல்லிக்கோங்க, அதுக்கு என்ன இவ்வளோ சொன்னார். சரி இன்னொரு வாட்டி படித்தேன், நீ என்ன அதுக்கு சரியாக ஆன்சர் சொன்னேன். கொஞ்சம் சரியாக சொன்னேன், கொஞ்சம் வந்து தப்பாக சொல்லிட்டேம்மா. ஆனால் அவர் இந்த மாதிரி பண்ணிட்டு கூடாது, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குமா. சரி தேவங்க ரொம்ப சமையலாக பண்ணணும். ஓகே நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிம்மா. எப்படியோ தேவங்க வந்து அவனோட ரூமில் போய் தூங்கிதான். சரி தேவங்க நம்ம என்ன இந்த பையன் இன்னும் சின்ன பையன் மாதிரியே இருக்கான். ஆனால் யார் இந்த ப்ரொஃபஸர்னு தெரியாது. ஆனால் தேவங்க மாற்றிருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது படிப்பில். இப்போ தேவங்களோட அம்மா அப்படியே பேசுறதுக்கப்புறம் இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ காலையில் ஆகுது. காலையில் வந்து தேவங்க எழுந்திரிச்சிட்டு சீக்கிரமாகவே இன்றைக்கி அந்த ப்ரொஃபஸருக்கு இருக்குது பாரு, அந்த ப்ரொஃபஸருக்கு இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு பாரு. இன்றைக்கி தேவங்க வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு மில்க் ஷேக்லாம் குடிச்சிட்டு அவங்க காலேஜுக்கு போயிடா. ஸோ ஜிம்முன்னு வந்து தேவன் ஏன்னா இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டார். இன்றைக்கி அந்த ப்ரொஃபஸருக்கு நான் ஒரு பாடம் கொடுக்க போகிறேன், அதனால தான். ஓ அப்படியா, சரி வா. சரி இவங்க பேர் கிளாஸ்க்கு போயிடுறாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸ் செகண்ட் கிளாஸ் முடிஞ்சிடுது. தேர்ட் கிளாஸ்க்கு ஜங்கு ஜங்குக்கு வந்ததுக்கப்புறம் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஸோ ஓகே நேற்று சொன்ன மாதிரி எல்லோரும் ரெடியா? எல்லோரும் ரெடி சார். தேவன் ஒன்றுமே புரியவே இல்லை. என்ன ரெடியா ஜிம்முன்னு இருக்கட்டும். தேவன் படிச்சுட்டு வந்திருக்கீங்களா? என்ன படித்து வந்திருக்கேன்னு சொல்கிறேன். அதான் ப்ரொஃபஸர் நேற்று வந்து போர்டில் எழுதிட்டு போனா, நீ பார்க்கல? ஐயோ ஜிம்மி நான் பார்க்கவே இல்லை. ஏன் வாழ்த்து ஒன்று சொல்ல மாட்டேன்னு நான் இன்றைக்கி டெஸ்ட்டு. மிஸ்ஸர் தேவா சார் ஃபஸ்ட் பெஞ்ச் வா, கம் டு தி ஃபஸ்ட் பெஞ்ச். சார் அது வந்து ஐ செட் கம் டு தி ஃபஸ்ட் பெஞ்ச். சார் அது வந்து ப்ரொஃபஸர் காண்ட் யூ லிசன். சார் நான் வரேன் சார். ஜிமின் நீ வா. ஜிமினை நான் சொல்ல ஒன்றை மட்டும்தான் சொன்னேன். தேவங்க வந்து நான் ஃபஸ்ட்டு பெஞ்சு. அதுக்கப்புறம் ஜவுனுக்கு வந்து நிறையா கொஸ்டின்ஸ்லாம் எழுதினா. ஸோ எல்லோரும் வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா ஜிமினும் படிச்சுட்டு தான் வந்துடும் ஜிமின். ஆனால் தேவங்க மட்டும் தான் எழுதவே இல்லை, இருக்கின்றே இருக்கா அவனோட பேப்பரில். ஸோ எல்லோரும் எழுதி முடிச்சதுக்கப்புறம் போயிடுவாங்க. ஆனால் தேவங்க கடைசி வரைக்கும் போவே இல்லை. ஸோ ஜவுனுக்கு வந்து தேவங்க என்ன உன்னோட பேப்பர் இன்னும் ஆகலை, என்ன பேப்பரில் எதுவுமே இல்லை சார் எழுதலை சார். சரி உனக்கு 5 நிமிஷம் தான் டைம், எழுதி டக்குன்னு. ஸோ ஜங்குக்கு வந்து அவனோட சீட்டில் போய் உட்காந்துடும். ஸோ தேவங்க வந்து கிரிக்கிட்டு ஏதோ ஒன்று நடுவில் ஃபேஸில் எழுதிட்டு ப்ரொஃபஸர் என்ன எதுவுமே இல்லை ப்ரொஃபஸர் எழுதிட்டு நீங்கள் அப்புறமா பாருங்கள். சரி. ஸோ ஜங்குக்கு அந்த பேப்பரை வாங்கிட்டு போயிட. ஸோ இப்போ வந்து தேவங்க வந்து கேன்டீனுக்கு வந்தால். ஸோ ஜிம்மின் வந்து என்ன தேவங்க எதுக்கு இவ்வளோ லேட்டு எழுதினே இல்லையா? எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை. அப்போ நான் எப்படி எழுதுவேன்? நான் ஒரு விஷயம் தான் எழுதுவேன். என்ன எழுதுனேன்? அது வந்து இப்போ நான் மன்னிச்சிடுங்க. ஏன்னா நீயாவது மன்னிப்பாரு. இல்லை இப்போ நம்ம மன்னிச்சிடுங்க. நீங்கள் ஒரு ரோபோ ப்ரொஃபஸர், ரொம்ப கோல்டாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு பரம்போக்கு என்ன அவ்வளோதான் இருக்கு. சின்ன தேவையாக என்ன ஆக போகுது உனக்கு? எனக்கு தெரியல ஜிம்மின். எனக்கு ரொம்ப கோபமாக வந்து அந்த ப்ரொஃபஸரை பார்த்தாலே எனக்கு செம்ம காண்டமையாக ஆகுது. உனக்கு என்ன ஆக போகுது? ஸோ இப்படியே இவங்க 2 பேரும் பேசிட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னும் 2-3 கிளாஸ் போயிருக்கு. ஸோ ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வரா. தேவம் என்ன ஒன்று வந்து ப்ரொஃபஸர் ஜியான் அவரோட கேபினில் இருக்கேன் சொன்னதுக்கப்புறம் நான் வர இல்லை இப்போவே வா. சரி. ஸோ தேவங்க வந்து ஜிம்மி போ இன்னும் அவனுக்கு என்ன ஆக போகுது, போய் காலில் வீந்து மன்னிப்பு கேட்டேன். சரி ஜிம்மி. இப்போ தேவங்க வந்து அவன் ஒன்றும் பயந்துல அதில் ஸ்டைலாக போயிருந்தா. மே கமின்? எஸ் கமின். ஸோ ஜங்குக்கு வந்து என்ன தேவம் பேப்பரில் எழுதிருக்குன்னு பார்த்தா ஆனால் நல்லாவே எழுதிருக்கு. நான் என்ன ரோபோ ப்ரொஃபஸராக என்னை பார்த்தா அந்த மாதிரி எது? லுக் அட் மீ, லுக் அட் மை ஐஸ். சொல்லு என் கண்ணில் என்ன தெரியுது உனக்கு? தேவங்க வந்து ஜங்குக்கோட கண்ணை பார்க்க. ஜங்குக்கோட கண்ணை பார்த்துட்டு அவன் வந்து 2 நிமிஷம் அதிலே வந்து என்ன சொல்கிறது, அதில் அந்த கண்ணிலே வந்து போயிடுறான். அந்த கண்ணை விட்டு அவனால் வெளியில் வரவே முடியல. அந்த கண்ணை பார்த்துட்டு தேவம் ப்ரொஃபஸர் என்ன என் கண்ணை பார்த்துங்க, என் கண்ணில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை ப்ரொஃபஸர், உங்கள் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா இல்லை பேப்பரில் என்ன இதுப்பேன், நான் என்ன ரோபோவா என்ன? ஆனால் நீ எதுக்குமே இது உனக்கு கண்டிப்பாக ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. அது வந்து சாரி ப்ரொஃபஸர், என்ன இருந்தாலும் நாளைக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துங்க ப்ளீஸ். நான் இப்போ போயிடுறேன் வந்து அவரை கொஞ்சம் தள்ளி விட்டுட்டு உடனே ஓடி போயிடுறேன். ஸோ ஜங்குக்கு வந்து சொன்ன நீ கழுதி இன்னும் என்ன நீ கவனிக்கவே இல்லை, நான் தான் அவனோட பன்னின்னு வந்து என்ன இருந்தாலும் நான்
வைஃபை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனால் கழுடி பாருங்க என் மேலே செம்ம காண்டாக இருக்கான். சரி பார்த்துலாம். சரி இப்படியே அவங்க 2 பேரும் பேசுறதுக்கப்புறம் தேவன் வந்து அவனோட வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவன் அப்படியே அவனோட அம்மா கிட்ட எல்லாம் சோக கதையெல்லாம் சொல்லிட்டு தூங்கிட்டான். ஸோ இப்படியே வந்து ஒரு 1 வீக் போயிடுது. 1 வீக் போனதுக்கப்புறம் இப்போ வந்து தேவன் வந்து அவனோட காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தா தேவனோட அம்மா வந்து நிறைய சமைச்சுருக்காங்க. என்னம்மா இவ்வளோ சமைக்கிறேன், இன்றைக்கி அத்தையும் மாமாவும் வீட்டுக்கு வராங்கப்பா. அத்தையும் மாமாவா? ஆமாம். தேவன் வந்து யார் அத்தை மாமா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. சரி நீ வந்து பார்த்து தேவங்க வந்து சரி நான் தூங்க போகிறேன்னு சொல்லி மாடியில் போய் தூங்கினேன். இப்போ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்களோட வீட்டில் வந்து நாக் அடிக்கிறது டோரோட. தேவங்க நம்ம வந்து கைக்கு வந்துட்டா. ஹே லலிதா எப்படி இருக்க? ஹே லக்ஷ்மி நான் நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க அண்ணா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன். இப்படி இவங்க 4 பேரும் நல்லா பேசுங்க. இப்போ ஜங்குக்கு வந்து ஹாய் ஆண்டி. ஏய் என்ன ஆண்டியா? நான் அத்தை. சாரி ஹாய் அத்தை, எப்படி இருக்கீங்க? நான் எனக்கு தேவங்க எப்படி இருக்கா? நான் எனக்கு சரி. இப்போ ஜங்குக்கு தேவங்கோட அம்மாவும் நல்லா பேசிட்டுருக்காங்க ஜாலியாக வந்து. இப்போ ஜங்குக்கோட அம்மா சொன்ன அம்மா தேவங்க இங்கே தேவங்க மாடியில் தூங்கிடுறோம். அதுக்கப்புறம் இப்போ ஜங்குக்கு வந்து சொல்கிறேன். அப்புறம் ஆண்டி தேவங்க நான் பேசலாமா? ஏய் கண்டிப்பாக நீ பேசலாமே. ஏன்னா என்கிட்ட இந்த மாதிரி பர்மிஷன் கேட்கலாம். உன்னோட வைஃபை நம்ம பேசின மாதிரி தான் கல்யாணம் நாளைக்கு வச்சுக்கலாம். சரி ஆண்டி. ஆனால் ஒரு வாட்டி தேவங்களோட சம்மந்தம் என்ன அதுனா நைட்டே உங்ககிட்ட சொல்லிவிடும். சரி. இப்போ தேவங்க நம்ம வந்து அப்புறம் ஜங்குக்கு என்ன வேலை பார்க்குறேன்? நான் ப்ரொஃபஸர். ஓ ப்ரொஃபஸரா, சூப்பர். இப்போ வந்து ஜங்குக்கோட கால் வருது. ஜங்குக்கு வந்து கார்டன் கிட்ட போயிடா. இப்போ வந்து தேவங்க கீழே வரா. ஹாய் அத்தை நீங்களா? ஏய் வா வா தேவங்கா எப்படி இருக்க? என்ன ரொம்ப வளர்ந்துட்டேன். அப்புறம் நான் வளராமல் என்ன இன்னும் சின்ன குழந்தையாகவே இருப்பேன்னா என்ன? சூப்பர் பா எப்படி இருக்கு? அப்புறம் நீங்கள் வந்து பன்னி பன்னி வந்து போய் பாரு கார்டனில் தான் இருக்கா. தேவங்க வந்து அப்படியே கார்டனில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்கியூஸ் மீ அவங்கள்ட்ட பார்த்துட்டு எக்ஸ்கியூஸ் மீன்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணி பார்க்க மாட்டேன் அவ்வளோ பிஸியாக. தேவங்க வந்து லைட்டாக போய் வந்து அவனோட கை வந்து ஜங்குக்கோட ஐயை க்ளோஸ் பண்ணது பின்னாலேருந்து சொல்கிறேன். பன்னி மாமா தேவன் ஜங்குக்கு வந்து அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு பின்னாடி திரும்ப தேவன் வந்து ஷாக். ப்ரொஃபஸர் நீங்களா? அது வந்து தேவன் லெட் மீ எக்ஸ்பிளைன் டு யூ. ஐ டோன்ட் நீட் எனி ஃபக்கிங் எக்ஸ்பிளைன் வித் யூ. தேவன் வந்து கோவத்தில் வந்து அவனோட வீட்டுக்கு போயிடா. ஸோ உள்ளே போயிடா. ஸோ ஜங்கு வந்து தேவன் ஜங்குக்கு பின்னாடி போயிடா. ஆனால் தேவன் கோவத்தில் வந்து அவன் ரூமில் போய் கதவு ஜோராக சாப்பிடுறா. ஸோ இப்போ தேவங்கிற மாதிரி என்னப்பா என்னாச்சு? அது வந்து உங்ககிட்ட தேவங்க எப்போதுமே ஒரு ப்ரொஃபஸரை பற்றி சொல்லுவாங்க. அந்த ப்ரொஃபஸரே நான் தான் ஆண்டி. என்ன நீயா? ஐயோ ஆனால் அதுக்கே இவ்வளோ கோவப்படா? நீ தான் அவனை பண்ணி தானே ஆச்சு. எனக்கு தெரியல ஆண்டி. சரிப்பா நீ போய் சமாதானம் பண்ணுறியா? இல்லை இப்போ அவன் ரொம்ப கோவத்தில் இருக்கா. நீ கொஞ்சம் பேசுங்க. நான் நாளைக்கு கல்யாணம் போது பேசுகிறேன். சரி நீ கல்யாணம் போது பேசுவோம். இப்போ வந்து இவங்களாம் சாப்பிட்டுட்டு போயிடுறாங்க. சரி இப்போ வந்து தேவங்கம்மா வந்து தேவம் சொன்னம்மா அவங்களாம் போயிட்டாங்க. நீ என்ன சாப்பிட்டு கூட வரல? அம்மா எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை. அவன் தான் ப்ரொஃபஸர் எனக்கு தெரியவில்லை. அவன் ப்ரொஃபஸர்னு தெரிஞ்சுட்டு எனக்கு 2 வீக்ஸை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறது தெரியும்ல. ஏன் அவரோட ப்ரொஃபஸர் அவரோட ப்ரொஃபஷனல் லைஃப்பில் அப்படி தான் இருப்பான். ஆனால் அதுக்கும் மேலே அவரோட மாமா உன்னோட புருஷன் என்ன புருஷன் அது சின்ன வயசில் நடந்த கல்யாணம். இப்போ எனக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தேவன் 4 பேர் எனக்கு திரும்ப கல்யாணம் எங்களை உயிரோட வேணும்னு நினச்சின்னா இந்த கல்யாணம் பண்ணிப்போம். இல்லைன்னா நாங்கள் செத்து போயிடும். ஐயோம்மா கேட்டீங்க இவ்வளோ டார்ச்சர் பண்ணிடுவேன். அப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. சரி ஏதோ ஒன்று பண்ணி தொலைறேன். இப்படி இங்கே 2 பேரும் பேசிட்டு நைட்டு வந்து கடுப்பாக தூங்க போனால் அந்த தூக்கமே வரல. இப்படியே ஆகுது. இப்போ காலையில் வந்து 2 பேரும் வந்து மண்டபத்துக்கு போகிறாங்க. மண்டபத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கல்யாண வேலை எப்படி இருக்குது, கல்யாணம் ஸ்டார்ட் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கா. ஜங்கு கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. ஆனால் எக்ஸப்ட் தேவங்க. இப்போ நம்ம தேவங்க சைடு பார்க்கலாம். தேவங்க வந்து கடுப்பாக ரெடியாக இருக்கா. ஜங்குக்கு வந்து ரெடியாக இருக்கா. ஸோ இப்படி இவங்க 2 பேர் ரெடி ஆன ஸோ இப்படியே கல்யாண வேலை ஆகுது. பாட்டெல்லாம் போட்டு எல்லோரும் டான்ஸ் பண்ணுறாங்க. எல்லாம் ஆகிறது. ஸோ நிறைய பாட்டுலாம் ஆகுது. நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய சம்பிரதாயம் ஆகுது. எல்லோரும் வந்து ஆசீர்வாதம்லாம் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் வந்து பேசுகிறாங்க. ஸோ ஜங்குக்கும் அங்கே மேடையில் உட்காந்து நிறைய பூஜைலாம் பண்ணுறான். எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் கல்யாண வீடுனா. தேங்கு வரா அப்படியே. ஸோ தேங்கு
வேற தேவ் கண்ணில் ஃபுல்லாக டியர்ஸ். ஆனால் அங்கே இருக்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக தேங்கு வந்து ஸோ அங்கே அந்த மாதிரி தாலிலாம் கட்டுறாங்க. அவங்க வந்து தாலி கட்டி ரிங் கட்டான். ஸோ எல்லோரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஜங்குக்கு வந்து அவங்க குங்குமம்லாம் வச்சு விட்டு நல்லா பண்ணுறான். ஸோ எல்லோரும் வந்து அவங்க பூஜைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க. ஸோ இப்போ வந்து தேங்கு ஜங்குக்கு அவங்க அம்மா அப்பா கிட்டாங்க. இப்போ அப்போ நான் ஏற்கனவே தேங்கு கல்யாணம் பார்த்தேன். ஆனால் இன்னும் இந்த வாட்டி கல்யாணம் பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க எல்லோரும். அப்புறம் சந்தோஷமாக இருக்காமல் எனக்கு இப்போ தேவங்கன்னோட அஃபிஷியலாக வைஃப் ஆகிட்டா. நல்ல ஜாலியாக இருக்குது. ஆமாம் தேவங்க எனக்கு சந்தோஷம். இப்போ தேவங்க எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் ஒரு நோட் அவுட் பண்ணிட்டு ஸோ இப்படியே வந்து நிறைய பேசுனாங்க, டான்ஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ டான்ஸ் பண்ணதுக்கப்புறம் டைம் ஸ்கிப் ஆனால் இப்போ ஜங்குக்கோட வீட்டில் தான் ஜங்குக்கு வந்து இருக்கான். ஸோ ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் வந்து அவங்களோட ரூமில் தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஜங்குக்கோட அம்மா வந்து தேவன் இன்னிலேருந்து புது வாழ்க்கை ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ சந்தோஷமாக இரு. ஓகே சரி சரி அத்தை. என்னப்பா ஏன் ஒரு மாதிரியாகவே இருப்பேன்? இல்லை ஒன்றும் இல்லை அத்தை, எனக்கு வந்து ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட்டு சும்மா தான். சரிப்பா நர்வஸாக இருப்பேன்னு எனக்கு புரியுது. ஆனால் நர்வஸில் ஒன்றும் ஆக வேண்டாம். ஓகே எப்போதுமே சந்தோஷமாக இருக்குது. அவங்க ஜங்குக்கு நல்லா பார்த்துக்கலாம். சரி இப்படி இவங்க 2 பேரும் பேசுகிறப்போ தேவை வந்து அவனோட ஜங்குக்கோட ரூமுக்கு போகிறான். ஜங்குக்கோட ரூமுக்கு பார்த்தா ஜங்குக்கோட ரூமை பார்த்தா நல்லா ஃப்ளவர்ஸ் நல்லா டெக்கரேஷனாக இருக்குது. ஸோ இப்போ வந்து தேவங்க வந்து தேவங்குள்ளவா தேவங்க வந்து அவனுக்கு பால் கொடுக்குறான். நினச்சி பாருங்களேன், அழகான டெக்கரேஷன் ரூம். ஜங்குக்கு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருப்பான். ஆனால் தேவ் ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அவன் ரொம்ப சேடாக இருக்கான். ஸோ அவன் போகிறான், ஜங்குக்கிட்ட சொல்கிறான், ஜங்கு தேவ் மாமா சொல்லிட்டேன். மாமா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா? என்ன? எனக்கு இந்த கல்யாணத்தை சுத்தமாக இஷ்டம் இல்லை. ப்ளீஸ் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாமே. ப்ளீஸ் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாமா? ஏன் என்ன சொல்கிற? இப்படிலாம் சொல்கிற? ஸோ ஜங்கு ஒரு வார்த்தை சொல்லாமல் அப்படியே தேவங்க வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி மாமா என்ன வேணும் மாமா 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 ஜங்குக்கு வந்து அப்படியே கிஸ் ஸ்டார்ட் பண்ணான். தேவங்க வந்து மூடுக்கு வர வச்சுட. இப்போ தேவங்க வந்து கிஸ் பண்ணுறான். 2 பேரும் நல்லா கிஸ் பண்ணாங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து தேவங்க மேலே ஓவர் ஆகிட்டு தேவங்க I love you so much from bottom of my heart. Please என்ன அக்செப்ட் பண்ணிக்கேன் மாமா. தேங்கு வந்து நல்லா கிஸ் பண்ணுறா ஜங்குக்கு. 2 பேரும் கிஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் ஆகிடுது. ஸோ 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணி ஜங்குக்கு வந்து தேவங்க பெயின் ஆச்சுன்னா நான் மன்னிச்சிடு. இப்போ ஜங்குக்கு வந்து தேவங்கோட கீழே போய் நல்லா செட் பண்ணுறேன். மாமா 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 இன்னும் வேணும் மாமா மாமா பேபி கரடி பண்ணுறேன். 2 பேரும் அப்படியே பண்ணுறாங்க. இப்போ தேவங்க வந்து ஜங்கு பண்ணுறேன். பேபி ஆமாம் கரடி I love this. I fucking love this. 2 பேரும் இப்படியே பண்ணுறாங்க. 2 பேரும் காலையில் 4 மணி வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்குறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆனதுக்கப்புறம் ஒரு 8 மணி ஆகிடுச்சு. ஸோ தேவங்க தான் பண்ணி முடிக்கிறோம். எனக்கு பாடி ரொம்ப டயர்டாக இருக்குது. ஐயோ நான் ப்ரொஃபஸர் போய் என்ன பண்ணிட்டு? ஐயோ நேற்று எனக்கு என்ன ஆச்சு? நான் எப்படிலாம் பண்ணேன்? கடுப்பில் நான் தானே கொஞ்சம் குடிச்சிட்டேன். அது தெரியக்கூடாது. நான் தான் மின்ட்டு மவுத் ஃப்ரெஷ்லாம் யூஸ் பண்ணிட்டேன். ஐயோ இப்போ இவர் இந்த மூதி ப்ரொஃபஸர் வேறு நினச்சிருப்பாரு. என்னோட இஷ்டத்தில் தான் நான் என்னோட இஷ்டத்தில் இதில் பண்ணிட்டேன். ஆனால் இதில் சுத்தமாக கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எழுந்துச்சுங்க. ஸோ தேவங்க வந்து டக்குன்னு எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு கடுப்பில் சோஃபாவில் உட்காந்துட்டு இப்போ ஜம்முக்கு மெதுவாக எழுந்துட்டு தேவன் என்ன தேவங்க உட்காந்துருப்பா கோவிலில் என்ன ஆச்சு? ப்ரொஃபஸர் தேவன் மாமா ப்ரொஃபஸர் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஸோ ஜங்குக்கு வந்து புரிஞ்சுட்டு அவனும் வந்து ஏந்திச்சிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வந்து தேவங்க பக்கத்தில் உட்காந்து எனக்கு தேவங்க தள்ளி போயிட்டான். ப்ரொஃபஸர் நேற்று நடந்தது மிஸ்டேக். நான் அதுதான் எனக்கு இந்த கல்யாணத்தை இஷ்டம். இந்தாங்க டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணுறேன். நான் இப்போ இன்னும் ஒரு 6 மந்த்தில் டிவோர்ஸ் எடுத்துக்கலாம். தேவங்க நம்ம எடுத்துக்கலாம் ப்ளீஸ், இல்லைன்னா செத்து போயிடுறேன். சரி நீ இந்த மாதிரி பேச நான் பண்ணிடுறேன். தேவங்க
தேவன் வந்து ஜங்குக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிட்டான், ரொம்ப நிஜமாவே ரொம்ப ஹர்ட் ஆகிட்டான். அவன் என்ன நினச்சிட்டு இருந்தான், நம்ம கரடி சின்ன வயசில் எப்படி இருந்தா பண்ணி ஆனால் இப்போ போய் இப்படி ஆகிட்டான். தேவன் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கான். ஆனால் ஜங்குக்கு முன்னாடி இருக்காங்க. ஸோ தேவன் சைன் முன்னாடியே பண்ணி வச்சுருக்கான், ஆனால் ஜங்குக்கு வந்து சைன் பண்ணினேன். ஸோ இப்படியே 2 பேரும் சைன் பண்ணதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து தேவன் இந்த 6 மாதத்தில் உனக்கு மேலே லவ் வந்தால் நீ இந்த டிவோர்ஸை கேன்சல் பண்ணிவிடும், எனக்கு உங்கள் மேலே எப்போவுமே லுக் அட் மீ ப்ரொஃபஸர். இந்த 6 மாதத்தில் உனக்கு மேலே லவ் வந்தால் எனக்கு உங்கள் மேலே லவ் வராதுன்னு சொல்கிறேன்ல, வந்தால் நீ என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து போயிடலாம். ஸோ தேவங்க நீ என்ன பண்ணுற அது கரெக்டாக பண்ணுற, உனக்கே புரியறதா அவனோட உள்ள மனசு சொல்லுறது, ஆனால் அது அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இல்லை தேவன் அவன் உன்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கா, எனக்கு சுத்தமாக அவரை பிடிக்கல ரோபோ ப்ரொஃபஸராக. இப்படியே தேவங்க வந்து பேசிட்டு வந்து கீழே வந்துடுறான். சரி ஜங்குக்கு வந்து முன்னாடியே காலேஜ் போயிடா. தேவங்க இப்போ தேவங்க வந்துட்டு அத்தை சொல்லுப்பா என்னாச்சு. ஜங்குக்கு வந்து மாமா வந்து என்ன பண்ணான், அவனுக்கு காலேஜில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டான். சாப்பிட்டாடா? இல்லைப்பா சாப்பிடல. ஓ சரி, அது வந்து அத்தை வா நீயும் சாப்பிடு. இல்லை எனக்கும் மாமாவுக்கும் நீங்கள் பேக் பண்ணிங்க, நானும் காலேஜில் இருக்கேன். ஓ புது ஜோடி தானே, சரி எனக்கு புரியாது, நான் பேக் பண்ணி முன்னாடியே வச்சாச்சு, நீங்கள் எப்படி போங்க. சரி அத்தை நானும் காலேஜ் கூட. சரி இப்படியே தேவங்க வந்து பேசிட்டு காலேஜ் கிளம்புனா. காலேஜ் போய் பார்த்தா ஜிமினா பார்க்கலாம். ஜிமினா என்ன தேவங்க என்னாச்சு, நேற்று தான் கல்யாணம்லாம் சரி தான்டா, ஆனால் அவர்கிட்ட நான் டிவோர்ஸ் வந்துச்சு. வாட் தேவங்க உனக்கு புத்தி கட்டி ஜம்மா போயிட்டான், என்ன சும்மா இப்படி பண்ணிட்டான். இல்லை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, எனக்கு அவரை பிடிக்கலடா. சரி தேவன் எனக்கு பிடிக்கலன்னு நானும் ஃபோர்ஸ் பண்ணேன், எது பண்ணுறியோ பார்த்து பண்ணிக்கோ. சரி தேவன் நீ ப்ரொஃபஸரை பார்க்க போறியா என்ன? இல்லை இப்போ இல்லை, அவருக்கு ஒரு பீரியட் வந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் பிரேக் பீரியட் தானே, அப்போ போய் நான் அவருக்கு லஞ்சு கொடுத்துருவேன். சரி இப்படியே தேவங்க ஜிமினும் வந்து பேசிட்டு கிளாஸ் போகிறாங்க. ஃபஸ்ட்டு பீரியட் முடியாது, செகண்ட் பீரியட் முடியாது. ஸோ 3ஆவது பீரியட் ஜங்குக்கு ஒரு பீரியட் தான். ஸோ இப்போ ஜங்குக்கோட பீரியட்காக 2 பேரும் வெயிட் பண்ணாங்க. ஜங்குக்கு வந்து ஸோ ஜங்குக்கு வந்துட்டப்போ குட் மார்னிங் கிளாஸ், குட் மார்னிங் சார். ஓகே அவன் வந்து ரொம்ப கோவத்தில் தான் வர, ரொம்ப கோல்டாக ஃபேஸ் வச்சது. இன்றைக்கி நம்ம படிக்க போட்டு ஃபர்டிலைசர் அண்ட் போஸ்ட் ஃபர்டிலைசர் சேஞ்சஸ். The fusion of a nucleus of a sperm, male gamete and ovum, female gamete is known as fertilization. These processes in humans take a place in the following list. The male gamete enters into the female genetic trace. Mr. Teong, ப்ரொஃபஸர் என்ன இங்கே நான் படிப்பு சொல்லி கொடுத்துருக்கு, என்ன உங்களோட கவனம் எங்கள் ஜிமின் கிட்ட பேசிட்டுருக்கீங்களா என்ன? கெட் அவுட் ஃப்ரம் மை கிளாஸ், கெட் அவுட் ஃப்ரம் மை கிளாஸ். ப்ரொஃபஸர் ஐ செட் கெட் அவுட். தேவங்க வந்து கோவத்தில் இல்லைடா. ஸோ ஜிமினா எதுவுமே சொல்லாத தேவங்க வந்து கடுப்பாக வந்து ஏற்று தேவங்க வந்து போயிட்டு வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி நின்றுருக்கா. ஸோ அதுதான் பனிஷ்மெண்ட் ஜங்குக்கோட கிளாஸ் இது. ஸோ அவனையும் வந்து ஒரு மாதிரி சேடாக போய் அங்கே நின்று ஜங்குக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். வேணும்டா இந்த காலையில் கஷ்டப்பட்டீங்கன்னா நீ வாங்கி இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ திரும்ப அவங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண. The sperms are highly active and multiply. They stream into the uterus through cervix and then pass into the oviduct. ஸோ இப்படி அவங்க கிளாஸை நட்டுருக்கா. ஸோ ஜிம்முன்னு வந்து பாவத்தையும் ஆனால் அவன் எதுவுமே சொல்ல முடியல. ஸோ அவனும் வந்து எப்படியே கிளாஸ் அட்டென்ட் பண்ணிப்பா. எல்லோரும் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்போ பிரேக் பீரியட் ஆகிடுது. ஸோ வந்து ஜேகே வந்து சொல்ல ஓகே கிளாஸ் இது படித்தது நாளைக்கு நான் கொஷின் கேட்பேன், ஓகே நல்லா படிச்சுட்டு வாங்க. ஸோ ஜேகே வந்து ரொம்ப கோவத்தில் வந்து வெளில வரலாம். மிஸ்ஸர் தேவன் என்ன ப்ரொஃபஸர் கம் டு மை கேபின். ஓகே ப்ரொஃபஸர். ஸோ இப்போ வந்து ஜேகே வந்து முன்னாடி போயிடலாம். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து தேவங்க வந்து போகலாம். ஸோ மே கமிங் ப்ரொஃபஸர்? எஸ் கமிங். கிளாஸ் ஒன்று கவனம்லாம் எங்கே இருக்குது? இல்லை ப்ரொஃபஸர் மாமா நான் இப்போ ஒன்று ப்ரொஃபஸர் மட்டும்தான், ப்ரொஃபஷனலாக பேசு. ப்ரொஃபஸர் அது வந்து ஐம் சாரி என்னெல்லாம் கோமா இருக்கீங்க. ப்ரொஃபஸர் தேவன் ப்ரொஃபஸர் ஐம் சாரி ப்ரொஃபஸர் நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துன்னு வந்து இப்போ பிரேக் பீரியட் சாப்பிடுங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீயும் சாப்பிடுவேன் பசிக்கு ப்ளீஸ். அத்தை கொடுத்துருப்பாங்க, ப்ளீஸ் சாப்பிடுங்க. எந்த கோவமும் இதில் ப்ளீஸ் காட்ட வேண்டாம். அப்புறம் நான் எனக்கு கோமா காட்டேன் அந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ப்ளீஸ் கோவம் எதுவும் காட்ட வேண்டாம் இதில் ப்ளீஸ். சாப்பாடில் ஏதோ ஒன்று சரி நான் சாப்பிட்றேன், ஆனால் 1 கண்டிஷன் என்ன, நீ என் கூட சாப்பிட்றேன்னு. சரி சாப்பிட்றேன்.
ஸோ 2 பேரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ தேங்கும் சாப்பிட்றா, ஸோ ஜங்குக்கும் சாப்பிட்றா. ஸோ தேங்க அப்படியே ஜங்குக்கு பார்க்குறா, ஜங்குக்கு அப்படியே தேங்க பார்க்குறா. ஸோ 2 பேரும் சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் தேங்க வந்து நல்லா மெஸ்ஸியாக சாப்பிட்டு, ஸோ ஜங்குக்கு பக்கத்துல வந்து வாயில் தேங்க்யூ பண்ணிட்டா. ஸோ ஜங்குக்கு வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு பின்னாடி வந்துடா. ஸோ 2 பேரும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி க்யூட்டான மூமெண்ட்ஸ் போகிறது. 2 பேரும் அவங்க கண்ணை பார்த்துங்க. 2 பேருக்கும் லவ் இருக்குது நிறையவே. ஜங்குக்கு ஷோ பண்ணுறா, பட் தேங்க புரிய மாட்டேங்குது அவங்களோட லவ் என்ன. ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் அவங்களோட கண்ணை பார்த்துருக்காங்க. ஸோ தேங்க வந்து மனசில் நினச்சிட்டு என்ன இருந்துச்சு, இந்த ப்ரொஃபஸர் எனக்கு பிடிக்காதானே ஏன் இப்போ நான் பார்க்கணும். ஆனால் ப்ரொஃபஸருக்கு முன்னால் அவன் என்னோட பண்ணி, அதுக்கப்புறம் மாமா என் புருஷன், அதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபஸர் ஸோ தேங்க மனசில் நினச்சிட்டு ப்ரொஃபஸர் என்னோட சாப்பாடு ஆகிடுச்சு ப்ரொஃபஸர். ஓகே, ஸோ நான் போனேன் கிளாஸ்க்கு. ஸோ தேங்க வந்து அப்படியே அவன் கிளாஸுக்கு போகிறா. ஸோ கிளாஸ் போனதுக்கப்புறம் அப்படியே டே முடியாது. ஸோ இவங்களுக்கு வந்து இப்படி தான் டேஸ் போகிறது. ஸோ இதே மாதிரி கொஞ்சம் டேஸ் போகிறது. ஸோ இப்போ ஒரு நாள் வந்து காலேஜில் வந்து கிளாஸ் நடந்தது. கிளாஸ் நடக்கும்போது ஜங்குக்கு ஒரு கிளாஸாக இருந்துச்சு. ஸோ ஜங்குக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான டாபிக் வந்து சொல்லி கொடுத்துருந்துக்கா, பாப்புலேஷன் சைஸ் வந்து. ஸோ அப்படியே ஜங்குக்கு வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருந்துக்கா. த சைஸ் ஆஃப் த ஹியூமன் பாப்புலேஷன் இஸ் அ காஸ் ஆஃப் அ கன்சர்ன் பிகாஸ் த எக்ஸ்பேண்டிங் பாப்புலேஷன் மேக் இட் டிஃபிகல்ட் டு இம்ப்ரூவ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஃபார் லிவிங். எக்ஸ்கியூஸ் மீ சார், எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் சொல்லு ஜாக்சன். சார் அது வந்து சார் சாரி டு டிஸ்டர்ப் யூர் கிளாஸ், இவாளுக்கு வந்து டோர்னமெண்ட் வருது. ஸோ கேம்காக என் கிளாஸ் நடக்கிறது. ப்ளீஸ் சார் இன்னும் ஒரு கிளாஸ் மட்டும், உங்கள் கிளாஸ் எப்படியோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் முடியாதா போகுது, அதான் முன்னாடியே. ஸோ யாரெல்லாம் இல்லைன்னு எல்லோரும் வரப்போகிறோம். ஓ சரி. ஸோ எல்லோரும் அவங்க பேர் தேங்க ரொம்ப ஜாலி ஜிம்னு தேங்க. ஸோ அவங்க 2 பேரும் முதல்ல பேர் கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஜங்குக்கு வந்து கடுப்பாக பார்க்குறான். பட் தேங்க இவர் என்ன எனக்கு கொடுக்காது, நான் என்ன கேம் விளையாட போகிறேன். ஹாய் ஜாக்சன் சீனியர். ஹாய் தேங்காவா. ஸோ ஜாக்சனுக்கு வந்து தேங்க மேலே 1 சைடு லவ் இருக்குது. எப்போதுமே பார்த்து சிரிச்சுட்டே இருப்பான், மொக்க போட்டுகிட்டே இருப்பான். ஸோ தேங்க வந்து அதெல்லாம் தெரியாமல் சீனியர்னு நினச்சிட்டு தேங்கு வந்து போயிடலாம். ஸோ தேங்குல அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ தேங்கு வந்துட்டு போயிடலாம். ஸோ இவங்க எல்லோரும் கேம் விளையாடுறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து பார்த்துட்டே இருக்கா, மாடியிலேருந்து கிரவுண்டில் பார்த்துட்டே இருக்கா. ஜங்குக்கு செம்ம கடுப்பாக ஆகுது. ஜாக்சன் வந்து அப்பா தேங்க மேலே தோலில் கை போயிடுது, தலை சீவுறது அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ வந்து ஜங்குக்கு கடுப்பாக வரா. ஸோ ஜங்குக்கு வந்து நீங்கள்லாம் என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? ஏன் ப்ரொஃபஸர் நாங்கள் கபடி கபடியா? ஓ அப்படியா, சரி விளாடுங்க. இதே ப்ரொஃபஸர் நீங்களும் உங்களால் விளையாட முடியாதுன்னு நினைக்கிற. ஸோ தேங்க அப்படி சொல்கிறா. வாட், என்னால் விளையாட முடியாதா? நான் விளையாடி காட்டினேன்னா நீ என்ன பண்ண போகிறேன்? நீங்கள் விளையாடி காட்டிட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறாலும் நான் அது பண்ணுறேன். ஸோ தேங்க வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிறதா அப்படி பேசியிருக்கா. பட் அவங்களுக்கு தெரியாது நம்ம ஜேகே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய், ப்ரோ கேமர் எல்லாமே. ஸோ ஜேகே வந்து ஸ்மிட் பண்ணிட்டு ஓகே விளையாடலாமே. ஸோ ஜேகே வந்து ஸ்டார்ட் பண்ணுறா கபடியில். ஸோ ஜேகே எல்லோரும் வந்து அப்படியே தம்சப் பண்ணுறா. ஸோ ஜேகே தான் வின்னே பண்ணுறா. ஸோ அங்கே இருக்க கேர்ள்ஸ்லாம் ஜேகே வந்து அவங்களோட ஜெர்சிலாம் ட்ரெஸ்ஸெல்லாம் விட்டதுக்கப்புறம் ஆப்ஸா தேங்கும் ஷாக் அவனோட பாடிலாம் பார்த்ததுக்கப்புறம் எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகிடா. ஸோ ஜங்குக்கு தான் கடைசியில் வின் பண்ணுறா. ஸோ எல்லோரும் வந்து ப்ரொஃபஸர் வி லவ் யூ ஐம் யுவர் ஃபேன். தேங்க் வந்து கடுப்பாகுது. இப்போ வந்து ஜேகே பக்கத்தில் வந்து அப்புறம் தெரியுதா ப்ரொஃபஸர் மெதுவாக சொல்லிட்டு தெய்வா இன்னும் பனிஷ்மெண்ட் ரெடியாகிடும். கோவத்தில் வந்து அப்படி சொல்லிட்டு போயிடுறான். ஸோ எல்லோரும் வந்து ப்ரொஃபஸரோட ஆடாவை பாரு ஜினுன்னு ஒரு அது இம்ப்ரெஸ் ஆகிட்டா. என்ன உன்னோட அவரோட தனியாகவே அது இருக்குது, ஃபேன் பேஸே இருக்கும் புருஷனுக்கு வாய் முடிச்சு. எனக்கு செம்ம கடுப்பாகுது. இன்னும் இதில் கடுப்பாக சரிடா எதுக்கு கோவம்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் சொன்னதானே. ஸோ இப்படியே அவன் வந்து கிளாஸ் முடிஞ்சிடுது. ஸோ வீட்டுக்கு பார்த்தா ஸோ ஜங்குக்கு வந்து அவனோட ரூமில் வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆனதுக்கப்புறம் அவனோட காலேஜில் ஒர்க்லாம் பார்க்கணும். ஸோ இப்போ அவன் வந்து வந்ததுக்கப்புறம் மாமா எனக்கு தேவை, அது வந்து நான் வந்து நாளைக்கு கொஞ்சம் வெளியில் போகணும். சரி போ. இல்லை நான் வந்து ஜாக்சன் கூட ஏன்னா இல்லை ஜாக்சன்ஸ் கூட வந்து அவர் டோர்னமெண்ட்டோட அதெல்லாம் பண்ணணும்ல, ப்ரின்ஸ்பால் தான் சொல்லுவார். சரி போ. எவ்வளோ தூரம் போகிறீங்க? தெரியாது, நான் போனேன். ஆனால் சரி போயிட்டு வா, டைமுக்கு வந்து நீ வீட்டுக்கு. சரி. ஸோ இப்படியே வந்து நாளைக்கு ஆகாது. ஸோ தேவன் வந்து ஜாக்சன் கூட வெளியில் போனால் ஸோ ஜாக்சன் வந்து தேவன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு தேவனுக்கு வந்து அவன் ப்ரப்போஸே பண்ணிடுறான். ஸோ தேவன் வந்து
என்ன சீனியர் எனக்கு அப்போ நான் ஆன்சருக்காக வெயிட் பண்ணுறேன். எனக்கு தெரியும் நீ வந்து இதில் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டான், ஆனால் ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணு ப்ளீஸ். எஸ் சொல், இப்போவே வேண்டாம், ஆனால் நீ கொஞ்சம் டைம் எடுத்துட்டு சொல்லு. சரி சீனியர். இப்படியே வந்து இவங்க 2 பேரும் போயிடாங்க. இதெல்லாம் வந்து ஜொங்குக்கு வந்து கேட்டேன்னா, ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்துட்டு ஜொங்கு கிட்ட சொல்கிறேன், அவன் வந்து ஜொங்குக்கோட கல்யாண பற்றியில் தெரியும். பட் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ஜொங்குக்கை பற்றி இந்த மாதிரி சண்டை போடணும்னு இப்படி வந்து சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து ஜொங்குக்கு வந்து அவனோட கேபினில் இருக்கான். ஸோ ஐ மீன் அவனோட ரூமில் இருக்கா. ஸோ காலேஜில். ஸோ தேவன் வந்து என்ன ப்ரொஃபஸர் என்னை கூப்பிட்டீங்களா? என்ன? ஆமாம் உன்னை கூப்பிட்டேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கள், என்ன பேசணும் என்கிட்ட? இல்லை என்ன நீ எதுக்கு ஜாக்சனுக்கு ப்ரப்போஸ் பண்ணிக்க? அப்புறம் என்னை ஆள் வச்சு பார்த்தீங்களா என்ன ப்ரொஃபஸர் இதெல்லாம் ரொம்ப தப்பு, உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது, நானும் பார்த்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு 2 மாதம் ஆகிடும், ஆனால் இப்போ கூட உனக்கு மேலே ஃபீலிங்ஸ் வரல. எனக்கு வரல. ஐ ஹேட் யூ கம்ப்ளீட்லி, ஐ ஹேட் யூ. அப்புறம் உனக்கு கொஞ்சம் கூட என் மேலே லவ் இல்லையா? எனக்கு வரல. அதான் நான் முன்னாடின்னு சொல்கிறேன், எனக்கு உங்கள் மேலே லவ்வும் வராது. நீங்கள் தான் ஒரு மாதிரியாக இருக்கீங்க, எனக்கு உங்களை பிடிக்கல புரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்து ரொம்ப சொல்லுவான். ஜங்குக்கோட மனசு ரொம்ப உடஞ்சி போயிடுது, ரொம்பவே உடஞ்சி போயிடுது, ரொம்ப ஹர்ட் ஆகிடும். இப்போ நீங்களும் நினச்சி பாருங்கள், ஒருத்தன் லவ் பண்ண பர்சன் இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி இந்த சாங்கை ஃபீல் பண்ணி அவனோட ஜங்குக்கோட ஃபீலிங்ஸ் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஏன் வந்து வெளில போயிடும், ஆனால் ஜங்குக்கு வந்து எனக்கு மனசு இருக்காது, ஆனால் லவ் தானே பண்ண இப்படி பண்ணுறேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜங்குக்கு வந்து ரொம்ப ஆயிடா. அவங்க அந்த மாதிரி அவன் அழுதுக்கவே மாட்டான். தேவன் பார்க்க ரொம்பவே ஆயிடா. அப்படியே அவன் அழுதுண்டே இருக்கான். ஆசைப்பட்ட மாதிரி நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன். இன்னும் என்ன 4 மாதத்துல விட்டுட்டு போயிடுவேனா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டில் என்ன சொல்ல போதும், நம்ம ஃபியூச்சர் எப்படிலாம் கனவு பண்ணி வச்சு, ஆனால் இப்படி ஆகுது எனக்கு கொஞ்சம் தெரியாது. இப்படியே ஜங்குக்கு வந்து அழுதுன்னு இருக்கா. அழுதுக்கப்புறம் அவன் வந்து ரொம்ப உடஞ்சி போயிட்டு உட்காந்துட்டு இது பண்ணுதான். இப்போ அப்படியே தேவன் செய்வேன் இப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு அந்த ப்ரொஃபஸரை பிடிக்கல. என்ன பண்ணதுன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. நான் பண்ணது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரியல. தேவங்க வந்து அப்படியே பேசிடுவான். ஸோ பேசிட்டு வீட்டுக்கு போயிடுவான். ஸோ ஜங்குக்கு வந்து ரொம்ப அழுதுட்டு வந்து வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டான் நைட்டு வரைக்கும். ஸோ ஜங்குக்கோட அம்மாவும் விட்டுருவாங்க, ஏன்னா அவங்க எதுவுமே தெரியாது. ஸோ அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் தேவங்கு தான் வந்து தேவங்க வந்து கொஞ்சம் பில்ட் பண்ணுறா. பட் அதுக்கப்புறம் நார்மலாக விட்டுறான், அவனுக்கு ஃபீலிங்ஸே தெரியலன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படியே ஒரு மாதம் போயிட்டு 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. ஜங்குக்கு விட்டு இன்னும் எதுவுமே பேசல. கிளாஸ்க்கு வந்தால் தேவங்கிட்ட பேசவே மாட்டான், சும்மா அவன் வந்து கிளாஸ்க்கு நிறுத்திட்டு போயிடுவான். ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜிமினும் வந்து கேட்குறா ஒரு நாள் தேவங்கிட்ட, என்ன ஆச்சு, ஏன் புதுசாக ஒரு மாதிரியாக இருக்கும், கிளாஸ்க்கு வந்தாலும் ஒரு மாதிரியாக தான் பண்ணுறேன், அவரோட மூஞ்சி இன்னும் சரியில்லை. எனக்கு தெரியாதுப்பா, என்ன இப்படி சொல்லுவாங்க, 2 பேருக்கு என்ன சண்டை? ஸோ தேவங்க வந்து நடந்த விஷயம் இல்லை. ஸோ என்ன தேவங்க இப்படி பண்ணிட்டேன், எதாவது பண்ணா போய் ஏன் இப்படி பண்ண, அவர் தான் அவன் லவ் பண்ணுறான்னு தெரியல. அவரை என்ன லவ் பண்ண எனக்கும் அதெல்லாம் எதுவுமே தெரியல, எனக்கு பிடிக்கல. நீ என்னை பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி அவர்கிட்ட போய் கேபினில் போய் சாரி கேட்டது. ஓகே சரி, நீ இவ்வளோ சொல்லிடல, உனக்காக நான் போகல. ஸோ தேவங்க வந்து போயிடலாம். ஸோ தேவங்க வந்து மே கமிங் சார் உள்ள வார்த்தையான். ஸோ ஜங்குக்கு வந்து என்னாச்சு தேவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலாக தான் கேட்குறேன். அன்னைக்கு நடந்த விஷயம் ஐம் சாரி, எனக்கு தெரியல நான் என்ன பேசணும், ஐம் சாரி இட்ஸ் ஓகே, உனக்கு தோண விஷயம் நீ பேசுங்க, எனக்கு அதுலலாம் எதுவும் இல்லை. ஸோ அப்படியே தேவங்க வந்து நார்மலாக விட்டுருந்தான். ஸோ விட்டுட்டு இப்படியே வந்து இன்னும் ஒரு மாதம் போயிடுறது. ஸோ 2 பேரும் இன்னும் இப்போ நார்மலாக தான் இருக்காங்க, கொஞ்சம் எதுவும் அவ்வளோலாம் சண்டைலாம் போட்டுக்க மாட்டாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து ரொம்ப நார்மலாக விட்டுறா. ஸோ இப்போ வந்து ஒரு நாள் ஆகுது. காலேஜில் வந்து தேவங்கும் ஜாக்சன் வந்து காலேஜ் எல்லாரும் முன்னாடி திரும்ப ப்ரப்போஸ் பண்ணார். தேவங்க வந்து ரொம்ப ஷாக் ஆகிடும். ஜங்குக்கும் பக்கத்தில் இருந்தும் ரொம்ப ஷாக் பண்ணேன். ஆனால் இது விட என்ன ஷாக்னா தேவங்க வந்து அக்செப்ட் பண்ணேன். ஜாக்சன் நான் உன்னோட அதுக்கு அக்செப்ட் பண்ணிடுறேன். தேவங்க நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கலாமா?
ஆமாம், நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கலாம், இன்னும் நம்ம ஒரு மாதம் போயிட்டு பார்க்கலாம். ஜங்குக்குலாம் ரொம்ப உடஞ்சி போயிடான், மனசை விட்டு ரொம்ப உடஞ்சி போயிடான். அவன் வந்து காலேஜ் முன்னாடி எல்லாரும் முன்னாடி தேங்கிட்டு தேவங்க வந்து ஒரு விதமாக ஸ்லாப் பண்ணல ஜங்குக் பண்ண. தேவங்க வந்து ரொம்ப அழகா ப்ரொஃபஸர் என்ன எதுக்கு ஸ்லாப் பண்ணிக்கோ ஒன்றா நீ வா, நான் அப்புறமா வச்சு பேசிக்கலாம், வீட்டுக்கு வா எனக்கு தேங்க அப்படி விட்டுட்டு அவள் வந்து வீட்டுக்கு போயிடா. ஸோ டைம்ஸ் இருக்குது. இப்போ வீட்டில் வந்து தான். ஸோ இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ஜங்குக்கு வந்து என்ன உனக்கு புத்தியெல்லாம் எதுவும் உனக்கு கல்யாணம் ஆகிட்டு நீ எப்படி இன்னும் கல்யாணம், அதான் நமக்கு டிவோர்ஸ் ஆக போதில்ல இன்னும் ஒரு மாதத்தில், அதனால தான் நான் இப்படி பண்ணேன். எனக்கு உங்களை பிடிக்கல. ஏன் உனக்கு எனக்கு பிடிக்கலையா? கொஞ்சம் கூட பிடிக்கல? இல்லை, எனக்கு உங்களை பிடிக்கல. எவ்வளோ வாட்டி சொல்லுது எனக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லி. ஏன் இப்படி சொல்கிறேன்? நீ பண்ணது ரொம்ப தப்பு தேவன், இப்படி நீ பண்ணக்கூடாது. ப்ளீஸ் நம்ம ஃபேமிலி பற்றியாச்சும் நினச்சி பாரு. இல்லை, எனக்கு பிடிக்கல. ஐ ஹேட் யூ. எனக்கு ஒரு விதமாக சான்ஸ் வச்சுருந்தா கூட நான் உங்களை கில் பண்ணிட்டேன் மாமா. எனக்கு உங்களை பிடிக்கல. அப்புறம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு பிடிக்காது மாமா. எனக்கு பிடிக்காது. என்னை புரிஞ்சுக்கோங்க. எனக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸே இல்லை. ஜங்குக்கு ரொம்ப உடஞ்சி போய் விட்டுறான். ஸோ இப்படியே இங்கே 2 பேருக்கு பேசஸ்லாம் போகுது. யாரும் என்கிட்ட பேச மாட்டேங்க. ஃபேமிலினாக்க இவங்க 2 பேரோட ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு? ஏன் பசங்களாம் இப்போலாம் பேசவே மாட்டேங்கிறாங்க தெரியாது. சரி, நம்ம வந்து ஃபேமிலி டின்னருக்கு தான் சத்தியாங்க ஒரு அம்மாவும் ஒரு டின்னருக்கு போகிறாங்க. ஸோ ஜியான் ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் கிங் ஃபேமிலிக்கு போகிறாங்க. ஸோ இவங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் என்னப்பா 2 பேரும் பேசவே மாட்டேங்கிறீங்க, என்ன ஆச்சு 2 பேருக்கும்? அவங்க டின்னர் டேபிளில் கேட்குறாங்க. இல்லை, அப்படிலாம் வந்து நாங்கள் பேசுவோம் அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்கிறா. அப்போத்தே அவங்க வந்து இல்லை, நாங்கள் பேசுறதில்ல, நீங்கள் நினைக்கிறது கரெக்ட் தான். சரி, நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்ட ஒன்று சொல்கிறேன். இவ்வளோ நாள் அம்மா அப்பா நீங்கள் எல்லோரும் என் வாழ்க்கையில் ஒரு முடிவு பண்ணிங்கன்னா, ஆனால் நான் இப்போ ஒரு முடிவு சொல்கிறேன். எனக்கு ஜங்குக்கை பிடிக்கல. எனக்கு என் மாமாவும் பிடிக்கல. எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிட்டு இஷ்டமாக இல்லை. இன்னும் வரைக்கும் எங்களுக்கும் அவருக்கும் எதுவுமே மனசால எதுவுமே நடந்ததில்லை. எனக்கு அவரை பிடிக்கல. நான் இவர்கிட்ட டிவோர்ஸ் வாங்கியாச்சு. இன்னும் ஒரு மாதத்தில் எங்களுக்கு டிவோர்ஸ் எப்படியும் நடக்க போகுது. லீகல் பேப்பரில் நாங்கள் சைன் பண்ணியாச்சு. இது வரைக்கும் தேவங்க வந்து நடந்த எல்லா விஷயமும் சொல்லிடா. அவங்க அம்மா அப்பா எல்லோரும் ஷாக். அது விட ஜங்குக்கு அம்மா அப்பா ஜங்குக்கு ரொம்ப அடைஞ்சு போயிடா. சும்மா உட்காந்துக்கா. ஸோ வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு புரிஞ்சுறது ஜங்குக்கு வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கான்னு சொல்லி தேவங்களோட அம்மா வந்து தேவங்க ஸ்லாப் பண்ண. சின்ன தேவங்க இப்படி பேசுகிறேன், உனக்கு மாமா பிடிக்க சின்ன வயசு எப்படி இருந்து இப்போ என்ன ஆச்சு உனக்கு? இல்லை, எனக்கு பிடிக்கல. என்னை விட்டுங்க. அப்படி எனக்கு பிடிச்சதான் இந்த வாழ்க்கை இருக்கு, நான் செத்து போல. இல்லை தாங்க அப்படிலாம் எதுவும் இல்லை. சரி, ஜங்குக்கு வந்து சொல்ல, ஆண்டி ப்ளீஸ் அத்தை, இல்லை என்ன பண்ணாலும் பண்ணிக்கட்டும். ஜாக்சன் கூட கல்யாணம் பண்ணிக்க பண்ணிக்கட்டும். ஸோ இவங்க எல்லோரும் அப்படியே விட்டுறாங்க. ஸோ ஜங்குக் ஃபேமிலியெலாம் போயிடுறாங்க. ஆனால் தேவங்க வரவே இல்லை. தேவங்க ரூமில் போயிடலாம். ஸோ இப்போ தேவங்க அம்மா என்ன இப்படி இருக்கிறது நம்ம பையன் இப்படி அவள் பண்ணுறான், எனக்கு புரியல. என்ன ஆயிடுச்சு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது. இப்போ நான் இதில் ரொம்ப சொல்லுறதுன்னா எனக்கே தெரிய மாட்டேங்குது. இப்படியே எங்கள் 2 பேர் பேசாங்க. இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. தேவங்க ஜங்குக்கு பேச மாட்டாங்க. ஜங்குக்கு வந்து அவனோட லைஃப்பில் ஃபோக்கஸ் ஆகிருக்கான். ஆனால் தேவங்க ஒரு மேலே மறைக்கவே முடியல. காலேஜ் வர படிக்க சொல்லி கொடுக்காரு, இப்படியே தான் இருக்குது. ஆனால் ஜாக்சனும் தேவங்க ஆர்டர் பண்ணுற ஆட்டோ இருக்கே, யாராலும் இந்த ஜிம்மின்லாம் கூட செம்ம கோமாக தான் இருக்கும். ஆனால் அவனாலும் எதுவும் பண்ண முடியாது. தேவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் நான் செத்து போயிடுவேன்னு சொல்லுவாங்க. ஸோ அவனும் அப்படியே விட்டுறான். ஸோ இப்போ வந்து அப்படியே மேரேஜ் டே வருது. ஸோ மேரேஜ் டேயில் பார்க்கல என்ன நடக்கிறதுன்னு. ஸோ ஜங்குக்குலாம் வந்து அவனோட வீட்டில் ரொம்ப ஒரு வாதி ஹர்ட் ஆகிட்டே இருக்கான். பட் அவன் ஃபேமிலியும் தேவங்க வந்து கூப்பிட்டுருக்கான் ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி. ஸோ அவங்க ஃபேமிலியும் வராங்க. இப்போ தேவங்க ஃபேமிலி வந்து தேவங்க அம்மா அப்பா சுத்தமாக இருக்கல. இப்போ வந்து எல்லோரும் அங்கே இருக்காங்க. ஸோ எல்லோரும் இல்லை, ஃபேமிலியில் இருக்க எல்லோரும் தான் இருப்பாங்க. ஜிமினும் இருப்பான், சுகாவும் இருப்பான். யாருப்பா சுகா இப்படி வந்தான்னு சொல்லி பார்த்தா ஜிமினுக்கும் இப்படியே பிக்கப் ஆகிருக்கும் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி காலேஜ் டேஸ்க்கு. ஸோ ஜிமினும் சுகாவும் வந்துப்பா. சுகாலாம் ரொம்ப கோவமாக தான் இருப்பான். ஆனால் அவனால் எதுவும் பண்ணிக்கலாம். ஜம்மு பக்கத்தில் நிற்பான். ஸோ அவனும் எதுவும் பண்ண முடியாமல் தான் சும்மா நின்றுப்பான். இப்போ வந்து எல்லோரும் அது பண்ணிப்பான். ஸோ இப்போ வந்து ஜம்முக்கு வந்து மைக் கேட்டா. ஸோ எல்லோரும் மைக் கொடுக்குறாங்க. ஸோ ஜங்குக்கிட்ட இப்போ ஜம்முக்கு வந்து சொல்கிறான், தேவ் நான் உனக்காக ஒரு பாட்டு பாடலாம். தேவ் வந்து சரி பாடிக்கோ, கடைசி ஆசை உன்னோட இது தானே, நீ பாடிக்கோ, எனக்கு ஒன்றும் இல்லைப்பா. ஸோ இப்போ வந்து ஜங்குக்கு பாட ஸ்டார்ட் பண்ணால் இப்போ எல்லோரும் ஃபீல் பண்ணி இந்த சாங் மட்டும் கேளுங்க. எல்லோரும் இப்படியே பார்க்குறாங்க ஜங்குக்கு பாடுறது.
எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணி ஜங்குக்கு என்ன பாடுவாங்கன்னு மட்டும்தான் கேட்குறாங்க. ஜேகேயோட சாங் வந்து எல்லாரும் ஃபீல் பண்ண முடியாது. அங்கே இருக்கிற ஜிமின், சிவா, அவங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் அழுக வருது. ஏன்னா அவங்க எல்லாரும் ஜேகேயோட சாங் ஃபீல் பண்ணாங்க. தேவங்க ரொம்ப ஷாக் ஆகிடும். ஜாக்சனும் ஷாக் ஆகிடும். ஜாக்சனுக்கு தெரிய மாட்டேங்கிறது. ஏன்னா ஜாக்சனுக்கு தெரியவே தெரியாது ஜங்குக்கு தேவங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அது வந்து இப்போலாம் வந்து ஜங்குக்கே பார்க்க ஜங்குக்கு எங்கேயுமே பார்க்க தேவங்க பார்த்ததே இவ்வளோ நேரம் பாடின்னு இருக்கா. தேவங்களோட கண்ணில் சொட்டு கம்மியாக நின்றுச்சு. இந்த ஒரு பாட்டு தேவங்க ஜங்குக்கோட எல்லா ஃபீலிங்கும் புரிஞ்சுறது. ஜங்குக்கு என்ன சொல்ல வரா, ஜங்குக்கு என்ன அது இருக்குது, பண்ணதுக்கெலாம் அவன் ரிக்ரெட் பண்ணுறான், ஆனால் தேவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறா எல்லாமே இந்த ஒரு பாட்டு மட்டும் தெரிஞ்சுறது. ரெண்டு பேரும் வேணும்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சு போகிறது. ரெண்டு பேரையும் பார்த்துட்டாங்க. ஜங்குக்கு வந்து அவங்க ஒரு பாட்டு ஸ்டார்ட் பண்ணிதான் நான் பாடியாச்சு, இனிமேல் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் தேவன் எதுவுமே பேசல. அவங்க மாலை போட்ட மாலை வந்து எடுத்து விட்டுட்டு ஓடி வந்து ஜங்குக்கோட காலில் வீட்டில் என்ன மனசு எனக்கு சொல்லாவே எல்லாம் முடிஞ்சு விட்டு போயிடும். தப்பு பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி யாரும் ஒரு கோவத்தில் ஒரு ஈகோல பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு எதுல புள்ள தட்டா எதுவும் புள்ளியாவும் நான் கரடி தானே மன்னிச்சிரு ஒரு வாட்டி இதை விட்டு மட்டும் போயிடாரு. நான் கல்யாணம் மட்டும் தான் பண்ணிட்டேன். எல்லாரும் தேவங்க ஜங்குக்கு தான் பார்க்கலாம். தேவங்க ரொம்ப ஃபீல் பண்ணா, ரொம்ப ரிக்ரெட் பண்ணா. ஜங்குக்கு ரொம்ப நேரம் தேவங்க கட்டி வச்சுட்டு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நான் எனக்கும் என்னோட பண்ணி தான், நீ என்னைக்கும் என்னோட படி தான், நான் என்னைக்கும் மாமா தான். மாமா எனக்கு எங்கள் வீட்டில் பிடிக்கல, வாங்க மாமா வீட்டுக்கு போகலாம், எனக்கு உங்க கூட இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் மாமா, ப்ளீஸ் மாமா என்ன கூட்டின்னு போ. அங்கே இருக்கிற ஜாக்சனுக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்கு. ஏன்னா இவனுக்கு என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியவே மாட்டேங்குது. ஜிமின் வந்து எல்லாம் புரியல, இந்த மாதிரி நடந்துட்டு சீரியஸ் ஜாக்சனும் கொஞ்சிட்டு நல்ல பையன் மாதிரி ஒரு மாதிரி பண்ணுவேன். அவனுக்கும் தேவங்களோட ஃபீலிங்ஸ் உண்மையானா இருந்தது. ஆனால் இந்த தேவங்கையும் ஜங்குக்கோடைய ஃபீலிங் பார்த்ததுக்கப்புறம் அவனோட ஃபீலிங்கே எதுவும் இல்லைன்னு அவன் ஒதுக்கி போட்டுட்டு ப்ரொஃபஸர் ஜாக்சன் என் பேர் சந்தோஷமாக இருந்தது. ப்ரொஃபஸர் எனக்கு புரியுதுங்களா, ஐ எம் சாரி, நான் நடுவில் இருந்திருக்கு, சாரி நானும் ஜாக்சன் சொல்லிட்டு ப்ரொஃபஸர். இப்போ இவங்க ரெண்டு போய் எல்லாரும் பேசுகிறாங்க. பேசுறதுக்கப்புறம் இப்போ தேவங்க ஜங்குக்கு வீட்டுக்கு வந்துடுறாங்க, ஜங்குக்கோட வீட்டில். ஸோ ஜங்குக்கு எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டு ஜங்குக்கோட அம்மா அப்பா எல்லாத்துக்கிட்ட போட்டு இப்போ ஜங்குக்கு தேவங்க அவங்க ரூமில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஜங்குக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு போயிடுறாங்க. ஆனால் தேவங்க வந்து இப்போ தேவங்க வந்து ஒரு மாதிரியாக இருப்பாங்க. ஸோ ஜங்குக்கு வெளியில் வந்ததுக்கப்புறம் தேவங்க என்ன ஆச்சுயோ ஒரு மாதிரியாக இருக்கும். மாமா எனக்கு ஒரு மாதிரியாக பெருசாக போயிடும். சரி எதுவுமே எல்லாமே பாஸ்ன்னு நினச்சி மறந்துருக்கு. மாமா இந்த டிவோர்ஸ் பேப்பர் நீ ஆனால் இன்னும் வச்சுருக்க, நீங்கள் எதுவும் கவலையெல்லாம் பரவாயில்ல, முன்னாடி கீச்சு போட்டோம்னா வச்சு. ஸோ ஜங்குக்கு வந்து கீச்சு போட்டுவிடா. ஸோ தேவங்க வந்து மைல்டாக கீஸ் பண்ணுவோம். ஓகே, எப்போதுமே இந்த கருதி இந்த பண்ணிக்கலாம். மாமா நம்ம ரெண்டு பேரும் அது வந்து மாமா நம்ம 2 பேரும்
அன்றைக்கி ஒரு நாள் தான் ஒன்று சேர்ந்துருக்கோம். இன்னைக்கு ஒன்று சேரலாமா மாமா? உனக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும்தான். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சரி மாமா, நான் ஒன்று சேரலாம் மாமா. எனக்கு எதுவும் இல்லை மாமா. இந்த பன்னி எப்படி கேட்டுட்டா அதுக்கப்புறம் இந்த பன்னிக்கு அதுதான் வேணும். நீ கரடியே இப்படி கேட்டுனா அப்புறம் எனக்கு என்ன வேண்டாமா என்ன? சரி இப்படியே ஜம்மு வந்து. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, நான் வந்தால் நீ தாங்கிக்க மாட்டேன். இல்லை மாமா, நான் தாங்கிப்பேன். நிஜமா? ஆமாம் மாமா, நிஜமாவே. ஸோ இப்படியே வந்து தேவை ஜங்குக்கு பார்க்க, ஜங்குக்கு வந்து தேங்க வந்து ப்ரைடல் சைடு தூக்கிட்டு போகிறான். ஸோ தேங்க தூக்கிட்டு பெட்டில் போகிறான். ஆமாம் ஆமாம் ஆமாம், என்ன மாமா இவ்வளோ ரஃபாக பண்ணேன்? இவ்வளோ நாள் உனக்கு என்ன நான் நினச்சாலும் இந்த பெட்டில் மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஒரு வாட்டி தான் நம்ம பண்ணோன்னு சொல்லி. ஐயோ மாமா, என்ன மாமா இப்படி இருக்கா? எனக்கு அதெல்லாம் இல்லை, நான் உன் கூட பண்ண. ஸோ ஜகுக்கு வந்து ரொம்ப தேவை ரஃபாக தான் ஹேண்டில் பண்ணுறேன். தேவை இன்னும் சும்மாலாம் இல்லை. ஜகுக்கு ரொம்ப கிஸ் பண்ண ஸோ 2 பேரும் ரொம்ப கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பண்ணதுக்கப்புறம் 2 பேரும் இன்டிமேட் ஆகாது. இன்டிமேட் ஆகிறப்போ அவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ ஓகேடா காய்ஸ், நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேடா, இது வந்து ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப லாங்காக தான் இந்த மாதிரி இருந்தது. எப்படி கொண்டு போயிருக்கேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ரொம்ப சொதப்பிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தங்கு வந்து ரொம்ப பேச வரல இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ எப்படி வந்ததுன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. எப்படி வந்ததுன்னு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணி சொல்லி, நல்லா இல்லைன்னா கூட ப்ளீஸ் சொல்லிடுங்க. இன்னும் நான் நல்லா ட்ரை பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஸோ இந்த ஒன் ஷாட் வந்து இது வரைக்கும் தான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்கு பார்ட் 2லாம் வராது. அப்படி வேணும்னா கூட சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். ஒரு ஸ்பெஷல் பார்ட் மாதிரி ஏதாவது போடணும்னா பார்ட் 2 வராது, ஸ்பெஷல் பார்ட் மாதிரி வேணும்னா சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன் அப்புறமா. ஆனால் இது வந்து எப்படி போயிட்டுன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஸ்வீட் ஹார்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் குட்டீஸ். பை பை, லவ் யூ.